CPIM was the most vociferous critic of the electoral bond scheme. We rightly said that it would subvert Indian democracy. We went to the Supreme Court and got it declared as unconstitutional. Electoral board. தேர்தல் பத்திர பிரச்சனை வந்தபோது மார்க்சிஸ்ட் கட்சி தான் அதை மிக கடுமையாக எதிர்த்தது. இந்த தேர்தல் பாண்ட் என்று சொல்லக்கூடிய தேர்தல் பத்திரம் என்பது மிகப்பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கும் என்று குற்றம் சாட்டியது. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவித்தது மார்க்சிஸ்ட் கட்சி. மாத்திரமல்ல, அதற்கு எதிராக இது ஒரு பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கின்ற ஒரு திட்டம் என்ற அடிப்படையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்திற்கும் சென்றது. In defense of the rights of the states, it was the CPIM-led LDF government of Kerala that protested against the union government in Delhi. This is what sets this party apart. மாநில உரிமைகள் பிரச்சனை பாதிக்கப்பட்ட போது அதற்கு எதிராகவும் இடமுன்னணி அரசாங்கம் மார்க்சிஸ்ட் கட்சியும் அதற்கு எதிரான ஒரு வலுவான ஒரு இயக்கத்தை நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். We cannot forget those comrades who have played a seminal role in leading this great organization. 3 of our comrades deserve special mention. Our former General Secretary, Comrade Sitaram Yechuri, former Chief Minister of West Bengal, Comrade Buddhadev Bhattacharya, and the former State Secretary of Kerala, Comrade Kodiyeri Balakrishnan. The memories of these 3 comrades will serve as a source of strength in our journey forward. இந்த நேரத்தில் நாம் 3 முக்கிய கட்சி போராளிகளை நினைவு கூற வேண்டிய கடமையிலே இருக்கிறோம். ஒன்று, கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்து சமீபத்திலே மரணமடைந்திருக்கக்கூடிய தோழர் சீதாராம் யெச்சூரி. மற்றொருவர் மேற்குவங்காள முதலமைச்சராக இருந்த தோழர் புத்ததேவ் பட்டாச்சாரியா. அடுத்து கேரளாவுடைய கட்சி செயலாளராக இருந்த தோழர் கொடியேரி பாலகிருஷ்ணன். இந்த மூவரும் இந்த நாட்டில் உழைப்பாளி மக்களுக்காகவும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்காகவும் மிக கடுமையான ஒரு பங்கை ஆற்றியவர்கள். ஆகவே இந்த மிக பிரமாண்டமான மாநாடு நடக்கின்ற நேரத்தில் அந்த மூவருடைய மிக பெரும் பங்கையும் நான் நினைவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். In the dark Indian social and political scenario, the LDF government in Kerala stands apart as a silver lining. We are identifying those under extreme poverty and bringing them out of it. We are protecting the public sector. We are renewing public education. We are strengthening public health. We are ensuring that nobody is landless or homeless. இந்த பின்னணியில்தான் கேரளத்தில் இருக்கக்கூடிய இடது முன்னணி அரசாங்கம் மிகப்பெரிய முக்கியமான பல நடவடிக்கைகளை இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக வறுமை ஒழிப்பது என்ற திசையை நோக்கி மிகப்பெரிய வேகத்திலே கேரள அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லா மக்களுக்கும் கல்வி கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் சுகாதாரத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டும், நிலமற்ற மக்களுக்கெல்லாம் நிலம் கொடுக்க வேண்டும் என்ற கோட்பாடுகளுக்காக, அவைகளை நிறைவேற்றுவதற்காக இடது முன்னணி அரசாங்கம் தொடர்ச்சியாக பல நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. We have the highest PSC appointments in the country. We have the best law and order situation in the country. We have no communal riots in the state. We are ensuring development and welfare. We are becoming free of waste. In all this, what sets us apart from the rest of the country is evident. It needs to be noted that Kerala is making all this possible even amidst the substantial financial impediments that are created by the union government. கேரளா இன்றைக்கு பல்வேறு விதமான துறைகளில் முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக அதிகமான நியமனங்களை செய்த முதல் மாநிலமாக கேரள மாநிலம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கு கல்வி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அங்கு எந்த விதமான வகுப்பு கலவரமும் இல்லை.
மக்களுடைய நலனுக்கான ஏராளமான திட்டங்கள் இன்றைக்கு வேகமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் கேரள அரசாங்கம் செய்கின்ற பொழுது ஒன்றிய அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்படுகின்ற நிதி நெருக்கடியின் இடையிலேதான் நாங்கள் இந்த மக்கள் நலத் திட்டங்களை எல்லாம் கேரளத்திலே அமலாக்கி கொண்டிருக்கிறோம். Kerala and Tamil Nadu are inheritors of a shared heritage. Therefore, in the struggles to realize people's alternatives in other parts of the country too, we ought to stand together. Standing here in Madurai, a land that is renowned for its heroic struggles against injustice since time immemorial, it is important to loudly affirm this. கேரளாவும் தமிழகமும் பல்வேறு விஷயங்களில் ஒருமித்த தன்மை கொண்டவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த இரண்டு மாநில மக்களும் ஒரே மாதிரியான தன்மையிலே நெருக்கமாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். இந்த இரண்டு மாநிலங்களையும் பற்றி இங்கே நான் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த மதுரை மண்ணிலே ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய போராட்ட பாரம்பரியமிக்க மண்ணாக இந்த மதுரை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட மக்களுடைய ஒற்றுமைக்காக நாம் எடுக்கின்ற நடவடிக்கைகள் என்பது இந்தியாவுடைய பிற மாநிலங்களுக்கும் கூட ஒரு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக மாறுகின்ற அளவிலான நடவடிக்கைகளாக நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். Members and sympathizers of the CPIM have the responsibility to carry forward the struggles taken up by the party. For that, it is imperative to propagate the ideas upheld by the party. This 24th Congress of the CPIM will certainly guide and strengthen us in the way forward. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு இப்படிப்பட்ட கட்சியினுடைய கருத்துக்களை கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்ற முக்கியமான கடமை என்பது இருக்கிறது. 24வது அகில இந்திய மாநாடு நமக்கு ஏராளமான கடமைகளை முன்வைத்திருக்கிறது. ஏராளமான பிரச்சனைகள் குறித்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது. இவைகளையெல்லாம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும் அதே போல ஆதரவாளர்களுக்கும் இருக்கிறது. I conclude by once again extending revolutionary greetings to all the friends and comrades gathered here. இங்கே இருக்கக்கூடிய எல்லா தோழர்களுக்கும் சகோதரர்களுக்கும் மீண்டும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை கூறி நன்றி தெரிவித்து தன்னுடைய உரையை நிறைவு செய்கிறார் தோழர் பினராயி விஜயன் அவர்கள்.